யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா ஞான யோகத்தின் பலன் சொல்றார். ஜீவாத்மாவை தியானிக்காம இருக்கும் நாம், அதாவது நமக்கு இந்த உலகியல் விஷயங்கள்ல தான் நாட்டம் இருக்கு. அதனால நம்ம ஜீவாத்மா பத்தி தியானிக்கிறது இல்ல. அப்பேற்பட்ட நமக்கு ஆத்ம ஞானம் ஒரு இருளா இருக்கு. அது நமக்கு இரவா இருக்கு. ஆனா அதுல விழித்திருக்கா யார் இருக்கா? அப்படி விழிச்சுட்டு அப்படின்னாக்கா ஞான யோகி. ஏன் அப்படின்னா அவருக்கு உலகியல் விஷயங்கள்ல ஈடுபாடு கிடையாது. அவர் எப்பொழுதுமே ஜீவாத்மாவை பார்த்துட்டு ஜீவாத்மாவை சிந்திச்சுட்டு இருக்கார். அதனால அவருக்கு உலகியல் விஷயங்கள் தான் இருட்டு போல இருக்கு. ஆத்ம ஞானம், அந்த ஆத்ம தரிசனம்ன்றது அவருக்கு பகல் போல இருக்கு. அததான் இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு எப்படி அந்த மாதிரி இருக்க முடியறது அப்படின்றது. ஏன்னா எது நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு இருட்டா தெரியறதோ ஞான யோகிக்கு அது அப்படி தெரியல, அது இருளாவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த ஆத்ம தரிசனம் இருக்கு, ஆத்ம ஞானம் இருக்கு. அதனால அவருக்கு உலகியல் விஷயத்துலதான் ஈடுபாடு இல்லை, அதுதான் அவருக்கு இருட்டா இருக்கு. இந்த ஆத்ம ஞானத்துல அவருக்கு விழிப்போடு இருக்கார் அவர் அப்படின்றத சொல்ல. ஏன்னா ஆத்ம ஞானத்தோட தான் எப்போதுமே இருக்கார் அப்படின்றத பகவான் இங்க விளக்குகிறார். அதனால ஞான யோகிக்கு ஆத்ம ஞானம் தவிர மீது எல்லாமே அவர் எப்படி நினைக்கிறான்னா ஆத்ம ஞானத்துக்கு அதெல்லாம் விரோதம் அப்படின்றது. அதனால அவருக்கு ஆத்ம ஞானம்ன்றது ஒரு வெளிச்சமா இருக்கு. நமக்கு தான் அது இருளா இருக்கு. ஏன்னா நமக்கு உலகியல் விஷயங்கள்ல நாட்டம் இருக்கு, ஆத்ம தரிசனம் நமக்கு இல்லை. நம்ம ஜீவாத்மாவை சிந்தித்து தியானிக்காம இருக்கிறதுனால இந்த வித்தியாசம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார்.